அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய கிழக்கில் போர் நடந்து வரும் சூழலில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் அதிரடியாக மூடியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய கிழக்கில் போர் நடந்து வரும் சூழலில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் அதிரடியாக மூடியுள்ளது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்ராம். இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடல் காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? முழு விவரங்கள். ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹோர்முஸ் நீரிணை தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த இரு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்து வரக்கூடிய நிலையில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மீதெல்லாம் அந்த போர் விமானங்கள் எல்லாம் ஏவப்படுகிறது. குறிப்பாக ஈரானின் முக்கிய அரசு தலைவர் எல்லாம் கொல்லப்பட்டது பெரும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்க செல்வதற்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக ஒரு பதற்றமான சூழ்நிலையை அங்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இந்த ஹோர்முஸ் நீரிணை என்பது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது எங்கு அமைந்திருக்கிறது என்றால் ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையே அமைந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான கடற்சார் வழித்தடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குறிப்பாக பாரசீக வளைகுடாவையும் அரேபிய கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. உலக அளவில் கடல் மார்க்கமாக ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் சுமார் 20 முதல் 30% இந்த நீரின் அதாவது இந்த பகுதி வழியாக தான் அது செல்ல முடியும். சவுதி அரேபியா, அதே போல ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஈராக் போன்ற நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதியும் இதன் மீதுதான் அதிகமாக சார்ந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதி என்பது ஈரானுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் பதற்றம் அதிகரிக்கும் காலங்களில் நீரிணை மூடுவோம் என்று ஈரான் ஏற்கனவே இந்த எச்சரிக்கை விடுப்பது வழக்கம். அந்த வகையில் தான் தற்போது இந்த ஹோர்முஸ் நீரிணை என்பது மூடப்பட்டிருக்கிறது. இது மூடப்பட்டதால் உலக அளவில் அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையாக உயர்வதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே போல அமெரிக்க கடற்படை மற்றும் ஈரான் கடற்படை இப்பகுதியில் அடிக்கடி கண்காணிப்பு செய்து வருகிறார்கள். இருந்தாலுமே கூட இந்த சிறிய மோதல்கள் உலக அளவில் பெரிய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய நிலை என்பது தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் கூட்டு சேர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஈரான் அந்த முக்கிய நீர்வழி தடமாக பார்க்கக்கூடிய ஹோர்முஸ் நீரிணையை தற்போது மூடியிருக்கிறது. இதனால் இந்த கச்சா எண்ணெயுடைய விலை என்பது கடுமையாக உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வழியாக தான் பல நாடுகளும் தங்களுடைய அந்த கச்சா எண்ணெயை கொண்டு செல்வதற்கு ஒரு முக்கிய வழித்தடமாக பார்க்கக்கூடிய நிலையில் ஈரான் இந்த அதிரடி முடிவை எடுத்து தற்பொழுது இந்த ஹோர்முஸ் நீரிணையை மூடியிருக்கிறது.